2G ஊழலை பற்றி எங்கள் ஆஃபீஸில் எல்லாம் நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்கள பெரும்பாலும் 38 பேர் 40 பேரில் யூபிஏ அரசும் யூபிஏ அரசை சார்ந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கோல்லையும் 2Gலையும் அவங்க ஊழல் கரப்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை உங்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும், அவங்ககிட்ட தெளிவுபடுத்த வச்சு அவங்களுக்கு ஒரு தெளிவு அதையும் உங்ககிட்ட சொல்லணுன்றது முயற்சியில் இது இறங்கியிருக்கேன். ஒன்று, 1 பைசா கரப்ஷன் பண்ணாலும் அது தப்பு தான். அது யாரும் எந்த விதத்திலையும் சரின்னு சொல்லிட முடியாது. 2வது, கரப்ஷன் நடந்திருக்கா? சத்தியமா நடந்திருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா இது 1,76,000 கோடி ரூபாயா? இது அரசியல்வாதி பாக்கெட்ல போச்சா? சத்தியமா இல்ல. அது எவ்வளவு, ஏன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். 1,76,000 கோடி அவங்க கிட்ட இப்ப எங்க ஒரு காங்கிரஸ் நண்பர்கிட்ட பேசினா, அவர் மளிகை கடை வச்சிருக்காரு. அவருடைய வாடிக்கையாளர் கல்யாணம் பண்ண போறாங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு சாமான் வாங்க போறாரு. அந்த சாமான் வாங்கினா 1 லட்சம் ரூபாய்க்கு இவர்கிட்ட சாமான் வாங்கினா, மளிகை சாமான் வாங்கினா இவருக்கு 10,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஆனா இவர் கடையில் இருக்க ஒரு பையன் என்ன பண்ணா, எதிர்கடை அண்ணாச்சி கிட்ட போய் அதை சொல்லிட்டான். அந்த அண்ணாச்சி இவருக்கு 500 ரூபாய் கொடுத்தாரு. இப்ப அவர்கிட்ட கேட்டேன், இல்ல கரப்ஷன் எவ்வளவு நடந்திருக்குது, உங்க பையன் வாங்கின பணம் கரப்ஷன் ஊழல் எவ்வளோ? 500 ரூபாய். டேர்ன் ஓவர் எவ்வளோ? 1 லட்சம் ரூபாய். உங்களுக்கு லாஸ் எவ்வளோ? 10,000 ரூபாய். இதுதாங்க. இதுல இவரை சிஏஜிஎஸ் சொன்னாரு, கரப்ஷன் சொல்ல. அரசுக்கு வருவாய் இழப்பு 1,76,000 சொல்லிருக்காரு. ஆனா மக்களும் மீடியாவும் எதிர்கட்சிகளும் இத திரும்ப 1,76,000 ரூபாய் ஊழல் வருமான இழப்புன்னு சொல்ல, ஊழல் சொல்றதால மக்கள் மதியில தெளிவா 1,76,000 ஊழல்னு பதிஞ்சு போச்சு. அதனால அது தவறானது. அது எவ்வளவு இருக்கும் அப்படின்றதையும் நான் திரும்ப இன்னொரு இதுல சொல்றேன். ஆனா நம்ம இன்னைக்கு புரிஞ்சிக்க வேண்டியது, 1,76,000 கோடி ரூபாய் கரப்ஷன் ஊழல் யூபிஏக்கோ யூபிஐ சார்ந்தவர்களுக்கோ போல. 2வது, இது சத்தியமா இல்ல ஊழல் நடந்திருக்கா? நடந்திருக்கு. 1 பைசா ஊழல் நடந்தாலும் தப்பு. இது 1,76,000 ரூபாய் அரசாங்க கஜானாக்கு தான் இழப்பு. எப்படி இந்த மளிகை கடைக்காரருக்கு 1 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர், அவருடைய ப்ராஃபிட் 10,000 ரூபாய், ஆனா அங்க நடந்த ஊழல் 500 ரூபாயோ, இந்த அளவில் தான் இதுலயும் நடந்திருக்கு. நன்றி.